கான்ஸ்டபிள் பார்த்துட்டுங்களா நான் போய் யாருன்னு கேட்டேன். சார் எதுக்காக சார் இப்படி வந்து உங்கள் சொந்த பகையினால் வந்துட்டு அவனை பழி வாங்குறீங்க, அவனோட வாழ்வாதாரமே அந்த காரில் தான் இருக்குது போல். அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுக்காரி கூட வந்துட்டு என்கிட்ட வந்து கெஞ்சினாங்க சார், பேசாமல் உண்மையை சொல்லி கார் சேவை கொடுத்துடலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல. அருணுமே வந்துட்டு அப்படியெல்லாம் பண்ணுறாதீங்க, அவனுக்கு அப்புறம் என் மேலே இருக்கிற மதிப்பு போயிடும். ஏற்கனவே என்ன போலீஸ்காரனாவே ஒரு ஏளனமாக பார்க்குறான். அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட உடனே வந்துட்டு நீ உன் மேலே தப்பு இல்லைன்னு சொன்னோம்னா அவன் அப்புறம் வந்துட்டு இன்னும் வம்பு இழுப்பான். அதனால் வந்துட்டு தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணுறாதீங்கன்னு, கொஞ்ச நாளைக்கு அவன் லைசன்ஸ் இல்லாமல் அலையிட்டோம், அப்போ தான் வந்துட்டு என்கிட்ட இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்த. இந்த டைமில் தான் மீனா பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா போலீஸ் காலெல்லாம் விழுந்து, சார் என் புருஷன் மேலே எந்த தப்பும் இல்லை சார், மன்னிச்சிருங்க சார், யாரோ வேணும்னு தான் அவரோட வண்டியில் பிரேக் ஒயரை கட் பண்ணிட்டு இருக்காங்க சார், அதனால தான் வந்து தெரியாமல் உங்கள் வண்டியில் மோதிட்டார் சார், அதனால் மன்னிச்சிருங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க. சரிம்மா இப்படியெல்லாம் வந்து ஸ்டேஷனில் வந்து கேட்காதம்மா, நீ இதுமாரி வந்தேன்னு தெரிஞ்சாவே இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார், அமைதியாக கிளம்பி போமா அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே அந்த கான்ஸ்டபிள் கிட்ட போய் பார்த்துட்டிங்கன்னா சொல்லி அழுறாங்க. உடனே அவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மனசு கேளாமல், உன் புருஷன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரியுமா, ஆனால் இந்த அருண் தான் வந்துட்டு ஏதோ உன் புருஷன் அவங்கக்கிட்ட வம்பு இழுத்தன்னு சொல்லிட்டு லைசன்ஸை வேணும்னே பிடிங்கி வச்சுருக்காம்மா, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைம்மா, நான் இன்ஸ்பெக்டர் ஐயாக்கிட்ட சொல்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, தைரியமாக போமா அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீனா போய் சந்தோஷமாக இந்த விஷயத்த முத்துக்கிட்ட சொல்லலாம்னு சொல்லி போகிற வழிக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா முத்து சோகம் தாங்க முடியாமல் பாருக்கு போயிட்டு நல்ல மூக்கு முட்டையாக குடிச்சிட்டு வந்துடுவார். வந்தவர் பார்த்திங்கன்னா சும்மா இல்லாமல் பாரில் இருக்க ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு போயிட்டு அருண் வீட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா கல் எடுத்துட்டு பெருசாக கலாட்டை பண்ண ஆரம்பிச்சிருவார். இதனால் பார்த்திங்கன்னா பயந்து போன அவங்க அம்மா பார்த்திங்கன்னா நேராக அருணுக்கு கால் பண்ணி சொல்ல, அவருமே வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறாரு. வந்தவர் பார்த்திங்கன்னா, ஏன்டா இப்போ 2 ரவுடிகளெல்லாம் கூப்பிட்டு வந்து வம்பு பண்ணுறியா, ஏற்கனவே உன் லைசன்ஸை பிடுங்கிட்டு இப்போ உன்னை தேர்தல் நிற்க வச்சது பத்தாதா, மேலும் என் வீட்டில் கல் அடிச்சுக்கிற உன்னை ஜெயிலில் தள்ளுறேன் பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல. உன்னால் என்ன முடியுமோ பண்ணிக்கடா, என்னை தேவையில்லாமல் வந்து சீண்டிட்டுல, நான் என் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லியும் பார்த்திங்கன்னா என்னை விடாமல் பழைய பகையை மனசில் வச்சுட்டு பழி வாங்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்திங்கன்னா கோவமாக அருணுக்கிட்ட சண்டை போட்டு இருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா அக்கம் பக்கங்கிறவங்கெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க. சரின்னு சொல்லிட்டு முத்துமே பார்த்திங்கன்னா பேசிட்டு என்ன பண்ணதுன்னு தெரியாமல் அமைதியாக வந்துடுறாரு. இப்படி போயிட்டு இருக்க மாதிரினா காலைல பார்த்துட்டு இருந்துட்டு நேராக இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து, சார் இவன் நேற்று என் வீட்டில் வந்து என்னென்ன பிரச்சனை பண்ணியிருக்கேன் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் எல்லாத்தையுமே வந்துட்டு காட்ட. இதை பார்த்தோன்னே இன்ஸ்பெக்டர் பார்த்திங்கன்னா செம்ம கோவம் வந்துடுறாங்க. உடனே மீனாவை கால் பண்ணி, என்னம்மா உன் புருஷன் இப்படியெல்லாம் அடங்காமல் பண்ணிட்டு இருக்கான், ஏதோ பாவம் போட்டு உனக்கோசம் பார்த்திங்கன்னா லைசன்ஸை கொடுத்துடலான்னு நினச்சா, ஆனால் இவன் தேவையில்லாமல் போயிட்டு அருண் வீட்டில் வம்பு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கான், அது இல்லாத சாரை கொலை பண்ணுறவன்னு சொல்லி வேறு மாட்டே இருக்கான், இது எவ்வளோ பெரிய அஃபன்ஸ் தெரியுமா, ஒழுங்கு மாதிரி தான் அவனை கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்குமா அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே மீனாவுமே பார்த்திங்கன்னா பதறி போய் முத்துவை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா மீனாவை பேச விடாமல், நீ எவ்வளோ பெரிய ரவுடியாடா, எவ்வளோ தைரியம் இருந்தால் போலீஸ்காரன் வீட்லேயே போயிட்டு பிரச்சனை பண்ணுவேன், உன்னை முட்டி தண்ணி ஜெயிலில் போட்டால் தானே உனக்கெல்லாம் புத்தி இருந்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. சார் நான் எந்த தப்புமே பண்ணல சார், இவர் தான் சார் பழைய பகையை மனசில் வச்சுட்டு தேவையில்லாமல் என் லைசன்ஸை பிடிங்கி வச்சுட்டு இருக்கார் சார், அதனால தான் சோகத்தில் வந்து சரக்கு அடிச்சிட்டேன் சார், மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்ல. டேய் நீ என்ன தான் காரணம் சொன்னாலும் நீ செஞ்சது தப்பு தான், உன்னை ஃபஸ்ட்டு லாக்கப்பில் போட்டால் தானே திருந்துவா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை பார்த்தீங்கன்னா லாக்கப்பில் தள்ளி விட்டுறாங்க. மீனாவுமே பார்த்தீங்கன்னா இதை பார்த்த உடனே ரொம்ப பதறி போய், சார் என் புருஷன் மேலே எந்த தப்புமே இல்லை சார், அவர் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டு இருப்பா சார், என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல. எல்லா டைமும் வந்து தெரியாமல் பண்ண மாட்டாம்மா, தெரிஞ்சே தான் அவன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான், நீ பேசாமல் தயவு செஞ்சு வீட்டுக்கு போமா, ஆக வேண்டியது இனிமேல் வந்து கோர்ட்டில் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா மீனாவை அமுச்சு விட்றேன். மீனாவே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக வீட்டுக்கு வந்து மாமனார் கையில் சொல்கிறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து நம்ம பார்க்கணும். மேலே இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.